Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம ஒரு பெர்ஃபெக்ட்டான பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பருப்பு வடை கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காம அதே சமயம் சூடாறனதுக்கு அப்புறமும் நல்ல மொறுமொறுன்னு வடை இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வடை கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் அதே சமயம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னா பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. இந்த தண்ணி நல்லா கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க கடலைப்பருப்பை கையில எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா உடைய வரணும். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு ஊறி இருந்தாலே போதுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி கப்ல மாத்திக்கலாம். பருப்பு வடை செய்கிறதுக்காக நம்ம கடலைப்பருப்பை ஊற வைக்கிறோம்ல, அது வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சுக்க வேண்டாங்க. மிக்ஸி கப்பில் கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் கடலைப்பருப்பை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி கடலைப்பருப்பு கொரப்பாக அரைப்பட்டிருக்கு, பாதி கடலைப்பருப்பு முழுசாகவே இருக்குல்ல. இந்த மாதிரி தான் வடைக்கு பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. கடலைப்பருப்பை அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலே மீதம் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் மெதுவடைக்கு மிக்சியில் மாவு அரைச்சி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற டிப்ஸோட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா கடலைப்பருப்பையுமே அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா இதில் 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ண 6 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாவை நல்லா இதை போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடவே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வடையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோம்ல அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வறுத்த பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் விற்கும்ல இடியாப்ப மாவு அதுவாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வடை அரிசி மாவு சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னாலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ஆனால் அதோடைய சூடு ஆறுனதுமே பார்த்தீங்கன்னா வெளியே மொறுமொறுப்பாக இல்லாமல் சாஃப்டாக ஆகிடும். இதுவே நீங்கள் அரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு வடை செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம்ல அப்பயுமே இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க கூடாது. அதே போல் இப்போ மாவு வந்து பிசைஞ்சு விடுறோம்ல இப்போ கூட இதில் தண்ணி சேர்த்துக்கவே கூடாதுங்க. கடலைப்பருப்பை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக அந்த பருப்பு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சி அப்படின்னா இந்த அளவுக்கு பிடிக்க வரணும். இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கூட உடையாம நல்லா கரெக்டா உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவோடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு 2 கைக்கு நடுவில் அந்த மாவை வச்சு வடை போல தட்டிக்கலாம். உருண்டையை பிடிச்சிட்டு உள்ளங்கையில வச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த 2 கையாலுமே வந்துட்டு லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வடை ஷேப்க்கு வந்துடும். இப்போ இதே போலவே மீத இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம வடை தட்டி எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். வடை சுட்டு எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வடை சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக வடை மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே மாவை சுற்றி நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வருதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் மாவை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். வடையை சுட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வடை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா வடை நல்லா உள்ள வரைக்குமே வெந்து வெளியே நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலரில் சேஞ்ச் ஆகி வரும். மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே திருப்பி விட்டுடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே பருப்பு வடை ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எப்படி இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வந்ததுன்னு உங்களை கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். வடை ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி
பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வடையோட கலர் சேஞ்ச் ஆகி வடை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடலாம். இதை போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே வடை செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர்வான டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காத வடையோட சூடு ஆறுனாலுமே வெளியே நல்ல முறுமுறுப்பாக இருக்கிற பருப்பு வடை ரெடி. அப்படியே இந்த பருப்பு வடை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வெளியே நல்ல முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடையை நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது, அந்த அளவுக்கு இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் இருக்கும். அதே சமயம் வடை எந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வடையோட மேல் பக்கத்தில் கத்தி வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுல இருந்து வர சவுண்ட்லயே உங்களுக்கு தெரியும் வடை எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பா இருக்கு அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு வடை ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் எல்லா ரெசிபியுமே பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு சூப்பரான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.